வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். ஸோ வர வர கண்டென்ட்டுக்கு பஞ்சம் ஆகிடுச்சு. இன்னைக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு இருந்தேன். வழக்கமா இந்த நாமினேஷன்லாம் 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அவங்க இவங்களதான் நாமினேட் பண்றாங்க. கடைசியில அந்த கவுண்ட் சொல்லி இவங்கெல்லாம் நாமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிச்சிருவார். ஆனா இன்னைக்கு ஃபுல் எபிசோடுமே ஒரு அரை மணி நேரம் அதுலதான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த வெப் சீரிஸ் டீம் உள்ள வந்தாங்க. அப்புறம் கடைசியில ஏதோ ஒரு கேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. சோ சொல்லுங்க, இனி எபிசோட் எப்படி இருந்தது? பார்வதியோட ஆட்டம் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கா என்ன? ஒரு புது எபிசோடு, ஒரு புது வாரம் பேசுறோம். எடுத்த உடனே சொல்லுங்க பார்வதி அப்படின்னு. ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இப்பதானே ஒரு உள்ளுக்குள்ள உடனே பார்வதி நல்லா போய்கிட்டு. நேத்திக்கு நம்ம அப்படித்தானே முடிச்சோம். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப அப்படியே வச்சுக்கிறேன். உங்க முதல் கேள்விக்கே நான் பதில் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம. விஜய் பார்வதி அவங்களுடைய டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது போலவே இந்த எபிசோட்ல தான் சொல்றாங்களே நம்ம சொன்ன அந்த ஒரு பாயிண்ட. ஆனா அதை வேற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த தடவை எப்படின்னா, வெளியே தான் போயிட்டான்ல அந்த ஆளு போய் உட்காந்து பாத்துக்கிட்டோம் வீடியோவை. பாத்துக்கிட்டு என்ன இப்ப வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள என்ன என்னை எப்படி தப்பா பேச கேட்க போறான் அந்த ஆளு. போனதும் போயிட்டான், அவனை வச்சே ஆடுவோம் கேம்னு அவரை வச்சே ஆட ஆரம்பிக்கிறாங்க இவங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஆக்சுவலா அவர் உள்ள இருக்கும்போது என்னால கேமை ஃப்ரெஷ்ஷாவே ஆட முடியல தெரியுமா. இப்பதான் எனக்கு என்னமோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எனக்கு புரியல. எனக்கு என்னங்க 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 அப்படின்னா, அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவர் இருந்தப்ப நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன். நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, அண்ணன் இது உங்களுடைய தாட்ஸ், அதை என்னோட மண்டைக்குள்ள புகுத்தாதீங்க. நீ எப்பமா அவர் சொன்னதை கேட்ட? நீ எப்ப அவர் சொன்னதை கேட்ட? நீ சொல்றதை தானே அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நீ தானே அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, நீ தானே அவரை மேனிப்புலேட் பண்ணுவ. நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் அவரை நினைக்க வைப்ப. பல வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, போட்டு காட்டலாமா? இவர் ஒரு பாயிண்ட் அவங்க நினைக்கிற மாதிரி அதே லைன் ஆஃப் தாட்ல நினைக்காம வேற மாதிரி சொன்னார்னா பதில் பேச மாட்டாங்க பிரியா. இப்படி மூஞ்சி திருப்பிப்பாங்க. அவர் கூப்பிட்டுட்டே இருப்பாரு, என் பாரு என் பாரு என் பாரு 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 இங்க பாரு, ஒரு நிமிஷம் பாரு பாரு அப்படின்னு. அடியே அந்த ஆளு இப்படி கேமரா படிப்பு கெஞ்சு வரல, அந்த மாதிரி பாரு 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 அப்படின்னு கூப்பிட்டே இருப்பாரு. அவங்கள அவளை பத்தி திட்டிக்கிட்டு இருக்கேன், அவளை சப்போர்ட் பண்ணி இந்த ஆளு பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இப்படிம்பாங்க. சோ பார்வதி அவரின் டிராமாவை ஆரம்பித்து விட்டார். விஜய் அவர் இருந்த நாள், மிஸ்டர் திவாகர் உள்ள இருந்த நாள் என்னால கேம சரியா ஆட முடியல, அவர் என்னைய மேனிபுலேட் பண்ணிட்டாரு. ஓஹோ சரி சரி. முக்கியமா கமருதீன் விஷயத்தையும் அப்படியே லைட்டா போட்டு விட்டாங்க. வா, அவரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி சொல்லிட்டாங்களாமா. பலே கில்லாடி பலே கில்லாடி. அதாவது ஒரு கேம மனசாட்சிங்கிறத கலட்டி வச்சுட்டு ஒருத்தங்க ஆடுனா எப்படியெல்லாம் ஆட முடியும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் பார்வதி. கப்ப அடிக்கணும், மாரலா அடிக்கிறோம், இம்மாரலா அடிக்கிறோம், லீகலா அடிக்கிறோம், இல்லீகலா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி எச்சத்தனமான ஒரு வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியான ஒரு வார்த்தை. நான் இந்த வார்த்தை நான் ரொம்ப நாளா தவிர்த்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப எபிசோடா தவிர்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எபிசோட்ல அது வந்துருச்சு வாயில. அதுதான் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சீப் பிஹேவியர். இதெல்லாம் ஒரு கேரக்டர் கூட நீங்க இவ்வளவு நாள் உள்ள இருந்துட்டு, முதல்ல கமருதீன் அப்படிதான் பண்ணீங்க. முதல்ல அவன் இருந்தனாலதான் எனக்கு இப்படி, அவன் இப்படி, நான் அவனை சும்மா இது பண்ணிட்டு இருக்கேன், அதான் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இவர்கிட்ட திவாகர்ட்ட ஒரு குத்து. இந்த பக்கம் போயிட்டு நான் சும்மா இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு குத்து. இப்ப யாருக்குதாமா நீ நிஜமா இருப்ப, உண்மையா இருப்ப? இவங்கெல்லாம் வெளியே எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் பர்சனல் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? அவங்க நினைச்சாலும் பயமா இருக்கு. எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி முன்னாடி ஒண்ணும் பின்னாடி ஒண்ணும் மாத்தி டபுள் கேம் தான் ஆடுவாங்களா, இல்ல இது இந்த வீட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இதுல கமருதீன் என்ன பண்றாரு அப்படின்னா, விஜய் பார்வதிய ஒரு இது வைக்கிறாரு. அம்மா உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீதான் உன் கூட இருக்கிறவங்களையே இது பண்ணி விட்டுருவிய நீ. உன் கூட இருந்தாலே இதுதானே. கமருதீனை யாரும் மறந்துடாதீங்க, அவனுக்கு இன்னும் ஓட்டு வரல அப்படின்னு. உன் கூட பழகினேன்ல பல நாள், கண்டிப்பா எனக்கு போட்டுருவாங்க ஓட்டு, கவலையே படாது. அதுக்காகவே உன் கூட பழகின பாவத்துக்கே எனக்கு ஓட்டு விழுந்த இதுல கண்டிப்பா நாமினேஷன், கவலைப்படாத நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ இதுல என்ன பண்றாருன்னா, நிறைய இடங்கள்ல இந்த பார்வதியுடைய மோட்டிவ் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை இன்னும் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தேடுதல் வேட்டை போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய தற்போதைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா,
சர்க்காஸ்டிக்கா போயிருவோம். சீரியஸா அடிச்சு பேசுற, சண்டை போடுற, முடிய அப்படி திருப்பி விட்டு நீ என்ன போ எனக்கு தெரியுமே இந்த உடம்பு இப்படி ஆட்டுறது, இந்த இதெல்லாம் இப்ப பண்ண வேண்டாம். இந்த பாடி லாங்குவேஜ் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். இப்போத்துக்கு நம்ம மெயினா சர்க்காஸ்டிக்கா போயிருவோம்னு சொல்லி நீங்க இன்னைக்கு எபிசோட ஃபுல்லா நீங்க பாருங்க. எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இந்த கேம பத்தி யோசிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, அதாவது அடுத்தவனை எப்படி வாரலாம், கேம பத்தி யோசிக்கலாம். அடுத்தவனை எப்படி வாரலாம், அடுத்தவனுக்கு எப்படி குழி தோண்டலாம், அடுத்தவனை எப்படி மல்லாக்க படுக்க போட்டு ஏறி மிதிக்கலாம், எந்த செகண்ட் எங்க கேமரா வந்தாலும் 60 கேமரால ஒரு கேமரா பக்கம் திரும்பினாலும் இவனை பத்தி ஒரு பாயிண்ட் அதிகமா ஆப்போசிட்டா வச்சு விட்டுறலாமா, இதேதான் யோசிப்பீங்களா? வேற எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. உங்க கேம பத்தி யோசிங்க. நீங்க எப்படி முன்னேறலாம்னு யோசிங்க. வாய்ப்பே இல்ல. மேல ஏறி நின்னு சங்கு சங்கு சங்குன்னு சாணியை மிதிக்கிற மாதிரி எவனையாவது மிதிச்சாதான் அன்னைக்கு நாளே எனக்கு போகுன்ற மாதிரி. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு 1 hour எபிசோடு ஃபுல்லா பாருங்க. எங்க வந்து அவங்க உட்கார்ந்தாலும் சும்மா ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வரும். அப்ப இந்த கார்டன் ஏரியால வந்து இந்த விக்ரம் அண்ட் குழு வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. மே ஜாயின் கைஸ்னு வந்து உட்கார்ந்தாங்க அவங்க கூட. இது வந்து 24/7 நான் சொல்றேன். இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் வந்து உட்காந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே அன்னைக்கு அந்த டாஸ்க் அப்படி இவங்க உடனே இவங்களோட பாயிண்ட். நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன். கனி வந்து கோவப்பட்டாங்கன்னா அவங்க கண்ணை இப்படி எல்லாம் திருப்பி திருப்பி பேசுவாங்க. நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன். நான் இவங்கள பத்தி ஒண்ணு கவனிச்சிருக்கேன். நான் இது ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்ப வந்து இந்த சர்க்காஸ்டிக்ல இறங்கிட்டாங்க. உனக்கு என்ன, நீ தான் வந்து இது பண்ணிடுவியே, நீ தான் அது பண்ணிடுவியே அப்படின்னு ஒரு இந்த சர்க்காஸ்டிக்காவே எல்லாரையும் அப்ரோச் பண்றது. அதுக்கு பதிலுக்கு விக்ரம், ஐயோ நம்மள வழக்கம் போல போன வாரம் மாதிரி ஏத்தி பாக்குறா இவ எவ்வளவு சர்க்காஸ்டிக்கா போனாலும் நம்மளும் அதே டோன்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆமா பாரு அப்படின்னு இவரும் அப்படியே அதை தட்டி கடிக்கிறார். இந்த சர்க்காஸ்டிக் டோனை விடவே மாட்டீங்களா நீங்க? கொஞ்சம் நார்மலா மனுஷங்கிட்ட மனுஷன் மாதிரி பேச மாட்டீங்களா அப்படின்ற அந்த ஒரு இது எனக்கு இவங்க கிட்ட வந்து இருந்துட்டே இருக்கு. அது இப்ப அந்த ஃபார்முலா இப்ப போறாங்க. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் யாருங்கிற கமருதீனை இழுக்கலாமா, இல்ல அரோராவை இழுக்கலாமா, இல்ல எவன் இழுத்தா நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துப்பாங்க சங்குன்னு அப்படின்னு சொல்லி தேடுதல் வேட்டையில மேடம் இப்ப இறங்கி இருக்காங்க. அது ஒரு இந்த தூண்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த எஃப்ஜே விக்ரம் எல்லாம் பேசினாங்களா பார்வதியை பத்தி அப்படியே கால்குலேஷன் போனது. ரைட், சரி, ஓகே. இதுல என்னன்னா நாமினேஷன் இன்னைக்கு இவங்க எல்லாரும் விளையாடுனதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிக் பாஸ் நடுவுல பிடிச்சி ஏறி அம்பிட்டு பேர்லையும் வெளுத்துருவேன் ஓடுடா வீட்டுக்கு அப்படின்னு திட்டி அமைச்சு ஒழுங்கு மரியாதையா நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வரவேற்றிருப்பேன். அவரும் அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரு. கடைசியா விஜய் பார்வதியை கூப்பிடுறது, எல்லாரும் வாங்க வந்து இவங்க சொல்றதை கேளுங்கன்றது, இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏங்க என்கரேஜ் பண்றீங்க, சும்மாவே உயிரை வாங்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. சோ இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே டிஸ்கஷன், எல்லாருக்குமே 2 ஓட்டு வந்தா உள்ள போயிடுவாங்க, எல்லாரையும் உள்ள அனுப்புவோம். நாமினேஷன்ன்றது என்ன? இந்த வாரம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவன சொல்லு, இந்த வாரம் ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவன சொல்லு, இந்த வாரம் டாஸ்க சரியா பண்ணாதவன சொல்லு, இந்த வீட்டுல சரியா வந்து டைமை பயன்படுத்திக்காதவன சொல்லு, யார் நல்லா பயன்படுத்திக்கிறான்னு சொல்லு. இதுக்கெல்லாம் தானே நாமினேஷன். இந்த வீட்டுல வராதவனா உள்ள வர வைக்கணும்ன்றதுக்கு ஒரு நாமினேஷன் இருக்கா? அவன் எப்படி வந்து ஒரு மக்கள் ஓட்டு சந்திப்பு அவனுக்கு சாதகமா வருதா இல்லையான்னு பார்த்து ஆகணுன்றதுக்காக நீங்க ஒருத்தர் நாமினேஷன் வர சொல்லுவேன். இது என்னங்க கேம் இது? இது சீசனா பண்ற ஒரு விஷயம். இவர் இன்னும் நாமினேஷனை பார்க்கல, அதனால இவரை நான் உள்ள வர சொல்றேன். இந்த மாதிரி நாமினேஷன் ஓட்டை ஏத்துக்கவே கூடாதுன்ற பிக் பாஸ்லாம் இதெல்லாம் வந்து கள்ள ஓட்டு சொல்லி தூக்கி போட்டுருந்த ஓட்டலாம் மறுசீலனை பண்ணி திரும்ப மறுபரிசீலனை பண்ணி வேற ஓட்டா கொண்டு வந்தா கொண்டு வா, இல்லையா தூக்கி வச்சு மூஞ்சிலே வச்சுக்க அப்படின்னு அனுப்பிடணும். அந்த கன்ஃபியூஷனையும் இவங்க தான் குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒரு பர்சனை டார்கெட் பண்ணா நீங்க வந்து டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லிடுறாரு விஜேஎஸ் வந்துட்டு. சரி, அதனால இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகி பிரிச்சு போடுறாங்க. ஆக்சுவலி நாமினேஷன்னா அப்படி அது எதுக்குன்னா இந்த வீட்ல இவங்க டிசர்விங் இல்ல, அவ்வளவுதானே. இவங்க வந்து இந்த கப்பை ஜெயிச்சிட விடக்கூடாது, அதனால இவங்க இந்த வீட்டுக்கு தேவையில்ல அப்படி யோசிச்சுதானே போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ், அதனால இவங்களை நாமினேட் பண்றேன், இதனால இவங்களை நாமினேட் பண்றேன், ஆளுக்கு 2 ஓட்டு வந்துருச்சா, இப்படி கவுண்டிங்கே வந்து அவங்க வந்து ஒரு மிஸ்கைட் பண்ணனால அதனால இவங்க ஆளுக்கு இப்ப 2 அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா முன்னாடியும் ஓப்பன் நாமினேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அப்படியே நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி வந்து பேசுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் சீசன்லாம் சூப்பரா காயத்ரி ரகுராம் வந்த போதெல்லாம் வந்து அவ்வளோ இதுவா இருக்கும், அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு ஜாலியா நாமினேட் பண்ணிட்டு போறாங்க. அதுவும் ரீசன்லாம் வந்து ரொம்ப மொக்க ரீசன்ஸா இருக்கு. சோ இதுல பாதி வந்து டைல்யூட் பண்றது இந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸுமே இதுல உள்ளடக்கம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது.
ஏன்னா ஒரு வாட்டி வந்து ஒருத்தரே எத்தனை பேர் குத்துவீங்க அப்படின்றாங்க. இப்ப வந்து இன்னைக்கு ஒருத்தரே எல்லாரும் குத்த வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. எப்போதுமே இவ்வளவு ஓப்பனா பேசுனதே கிடையாது. ஆனா இன்னிய வரைக்கும் நீங்க ஏன் ஓப்பனா வந்து நாமினேஷனை பேசுறீங்கன்னு கேட்கல. சோ இத்தனை விஷயங்கள் வந்து ரொம்ப அவங்க அந்த டீமே ரொம்ப கேட்டக்கா யோசிக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். ஏன்னா முன்னாடிலாம் பிக் பாஸ் டீம்ல அட்ரஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுறீங்க. இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஓட்டிங் இருக்குதா? இப்படி எல்லாரும் டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு கமல் புடிச்சு வாங்குவாரு. இவங்க என்னடான்னா இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. முக்கியமா இந்த இந்த புது கேங். இந்த புது கேங் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. தீய டிஸ்கஷன். இப்ப அவன் ஓட்டான். அவன் போட்டான்னா இப்ப நம்ம ஓட்டு இதுக்கு மாறிடணும். நம்ம போட்டோம் அவனும் இவனுக்கு போட்டான். இவனும் வேணாம். நம்ம வேற ஒருத்தன் வேற ஒருத்தன். இப்படியே 1 மணி நேரம் உட்கார்ந்து இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. நான் 24/7 பாக்குறேன். என்ன இவ்வளோ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. பிக் பாஸ் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எப்பதான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்த குரூப் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்வதியோட சேர்ந்து போவாங்கலாம் மாட்டாங்களான்னு நம்ம இந்த வாரம் எதிர்பார்த்தோம் இல்லையா? இப்ப வரைக்கும் சேர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. இந்த நாமினேஷன் அவங்க கூட சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி பண்றாங்க. அதுவே இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக். நீ விஜே பார்வதியை தான் எதிர்க்கணும். இந்த வீட்டுல இருக்கிற இந்த சின்ன சின்ன அன்பு கேங்கு அது இது அல்லு சில்லு இந்த வீட்டுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் யாரு? ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல இம்மாரலா ஒரு மாதிரி அசிங்கமா டர்ட்டி கேமா சீப்பான ஆட்டிடியூடெல்லாம் வச்சு இந்த கேம்ல இன்னும் இத்தனை வாரம் ஓடிட்டு இருக்கிறது யாரு? ஆனாலுமே ஸ்ட்ராங்கா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றதும் யாரு? ரெண்டும் ஒரே ஆள் தானே. அப்ப அந்த ஒரு கண்டஸ்டன்ட்டை தானே நீ எதிர்க்கணும். தைரியமா ஸ்ட்ராங்கா ஒரு நாள்ல எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் ஓடிப்பிட்டா. சோ இவங்க பண்றதே தப்பு. அதுலயும் பிரஜின் சொல்றாரு இந்த மாதிரி வந்து இங்க பேரு என்ன ஆனாலும் குட்டிச்சாத்தான் தான். அது வந்து என்னைக்கும் மாறவே மாறாது. இது வந்து 24/7 வந்துச்சு. என்னைக்குமே அது இதாகாது. அதனால அதுகிட்ட எப்போ நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு. உடனே திவ்யா சாண்ட்ராவை பாக்குறாங்க. சாண்ட்ரா திவ்யா பாக்குறாங்க. ஒரு கமெண்ட்டும் பதிலுக்கு சொல்லவே இல்லை 2 பேரும். ஸ்கிப் பண்ணி திவ்யா உடனே அதை எடு அப்படின்னு டாபிக்கை மாத்திட்டாங்க. ஏன்னா கேமரா முன்னாடி கூட நம்ம விஜே பார்வதி கிட்டே டபுள் கேம் தான் ஆடுறோன்றத காட்டிக்க கூடாது அப்படின்னு செம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க திவ்யா அண்ட் சாண்ட்ரா. அப்போ நம்ம இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்களோ டபுள் கேம் விஜய் பார்வதி பண்றதா இருக்கட்டும் இல்ல வந்து இவங்க எல்லாம் பண்ற அந்த மாதிரி டபுள் கேம் நம்மளும் ஆடணுன்ற பேர் வந்துடக்கூடாதுன்னு. அப்ப இவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 24/7 வரக்கூடாதுன்னா தம்மு ரூம் இருக்குல்ல தம்மு ரூம்ல போய் தான் இவங்க எல்லாருமே மைக்கையும் கழட்டி வச்சுட்டு அமைதியா ரெண்டு குசு குசுன்னு காதுக்குள்ள பேசிட்டு வந்துருவாங்க போல ஸ்ட்ராட்டஜி. நான் ரொம்ப நாள் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப எப்போதான் இவங்க சீக்கிரட்டா பேசுவாங்க. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. ஒண்ணு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல வந்து இந்த கர்டைன் போட்ட ரூம் ஒன்று இருக்குது. அதுல குசு குசு நின்று நீங்க பேசலாம். இல்ல அப்படின்னா ஒரே பாத்ரூம் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போய் நின்று 2-3 பேர் பேசலாம். அதுவும் பண்ணுவாங்க போன சீசன்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். சோ அப்ப அந்த மாதிரி இவங்க எங்கேயோ டிஸ்கஸ் பண்றாங்க. ஆன் கேமரா இது வரைக்கும் போன வாரம் எப்போ போய் அந்த பார்வதியோட சேர்ந்தாங்களோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா அண்ட் திவ்யா ஆன் கேமரா ஆன் ரெக்கார்ட் ஒரு வார்த்தை கூட பார்வதி எக்ஸ்ட்ரா இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. அப்ப எவ்வளவு ஸ்மார்ட் கேம் பாத்துங்க இதுல. பிரஜின் தான் முட்டாள்தனமா வந்துட்டு இந்த பாயிண்ட் சொல்லிட்டாப்ல உடனே 2 பேரும் அமைதி. இப்போ பிரஜனுக்கு தனியா கொண்டு போய் பேசியிருப்பாங்க. அது வருமா கேமரா முன்னாடி பார்வதிக்கு அகைன்ஸ்டா நம்ம நாளைக்கு மாற போறோன்றது இப்ப சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது நம்ம இல்ல பார்வதி இத்தனை நாள் நாங்க வந்து அந்த கேங் எதிர்க்கணுன்றதுக்காக உன் கூட சேர்ந்து இருந்தோம். ஆனா இன்னைக்குதான் தெரியுது உன்னையும் நாங்க எதிர்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி அப்படி நேச்சுரலா நம்ம அவங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்க ஆரம்பிப்போம். டைமுக்காக வெயிட் பண்ணி ஒரு நாள் எதிர்க்க போறோன்றது இப்போ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிரஜனுக்கு இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிமைண்டர் போயிருக்கும். ஏற்கனவே அவங்க பிளான்ல இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு ரிமைண்டர் போயிருந்திருக்கும். ஏன் வாயை விடுற கேமரால அப்படின்ற மாதிரி. எனக்கு பக்காவா இந்த 3 பேர் வந்து பார்வதிட்டு. ஆனா பார்வதி தான் நடக்காது. 2 செகண்ட் தான். மேடம் வந்து நீ புத்திசாலினா நான் அதிபுத்திசாலி. ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும். நீ ரவுடினா நான் வந்து இது நீ ஒரு நான் கேடு கட்டவன்டா. அந்த மாதிரி நீ கெட்டவன்னா நான் கேடு கெட்டவன் அப்படின்ற மாதிரி அவன் ஷார்ப்பா யோசிப்பாங்க. சாண்ட்ரா பத்தி கூட இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் அந்த சாட்டர்டே எபிசோட்ல வந்து விஜேஎஸ் வந்து சாண்ட்ரா இந்த சபரி விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது 2 பேரும் சேர்ந்து தானே தீர்ப்பு கொடுக்கணும்னு கனிய ரோஸ் பண்ணிட்டு இருப்பாரு விஜேஎஸ். அப்ப வந்து சாண்ட்ரா அப்படியே பயந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்ல இவங்க வந்து என்கிட்ட ஃபைனலா சொல்லும் போது இவங்க டிஸ்கஸே பண்ணல அப்படின்லாம் சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்கல்ல. பட் ஆனா கனி கேட்டிருக்காங்க. கனி வந்துட்டு இந்த இது ஓகேவா, இதுதான் நான் ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம், நம்ம தீர்ப்பு வந்து இதான் நம்ம சொல்ல போறோம், இது உங்களுக்கு ஓகே தானே சாண்ட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ரெக்கார்டிங் வந்து இன்னைக்கு வெளில வந்திருக்கு. கேட்டிருக்காங்க. அதுக்கு சாண்ட்ராவும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விஜேஎஸ் அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. இதை ஏன் அட்ரஸே பண்ணல. அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கனி மேலேயே வந்து பழி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ சாண்ட்ரா இஸ் பிளேயிங் சம்திங் ரொம்ப அந்த என்ன சொல்ற ஒரு விச் கேம் மாதிரி இருக்கு சாண்ட்ராவோடது ஃபுல்லாவே.
இல்ல சாண்ட்ரா இத ஃபேக்கா பண்றாங்கன்றது நேத்து எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சது. எனக்கெல்லாம் ஒரே பயமா இருந்துச்சு. பாஸ் ஏய் 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 என்ன பாருங்க பாவம் மூஞ்சி எப்படி பயந்து போய் உட்காந்துருக்காங்கன்னு விஜயேஸ்வர். என்னங்க வேற யாராவது அவன் சொன்னா நிஜமாவா? அப்படியா? அப்படின்னு நறுக்குன்னு அவங்க பொய் பேசினா அத அங்கேயே உடைப்பாரு. உண்மையா பேசுனா பேசுங்களா உட்காருங்கன்றுவாரு. இந்த சாண்ட்ரா அண்ட் பிரஜின் மேட்டர்ல மட்டும் தோழன் அண்ட் தோழி ஐ மீன் தோழர் மற்றும் தோழரின் மனைவிங்கிறனால இவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா போறாரா இது என்னங்கிறது ரொம்ப நாள் போனாருன்னா அவ்வளவுதான் அப்ப புடிச்சு ஏற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வருஷம் வந்து இவரை புடிச்சு ஏறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு ஆன்லைன்ல வச்சு செஞ்சு விட்டுருவானுங்க. எக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சு விட்டுருவானுங்க விஜேஎஸ் உடைய இந்த 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 சீசனுக்கான 42 நாளையும் போட்டு மக்கள். அதனால அதெல்லாம் ரொம்ப சீக்கிரத்துல எஸ்கேப் ஆக முடியாது. அதனால இப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. பச்சையா போய் பேசுறாங்கன்னு தெரியுது. எனக்கு நடிப்பு இந்த அந்நியன் நம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா நடக்குது இங்க. என்ன நடிப்பு இதெல்லாம். அதுலயும் அன்னைக்கு இப்ப அவங்க அன்னைக்கு பண்ணது இன்னொரு கிளிப்பும் வருது. அந்த இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவங்க போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூப்பர் மாஸ் நீ அமைதியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு இவங்க வந்து சபரிட்ட போய் பேசுறாங்க இவங்க. அந்த கிளிப்பும் வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணு நீ கரெக்டா தான் ஆடின நீ கரெக்டா தான் ஆடின சூப்பர் வாஸ் மாஸ் அப்படின்னு போய் சொல்லிட்டு வராங்க இவங்க என்னமோ அந்த மாதிரி. அவங்க எப்ப வந்து பார்வதி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இவங்க வந்து இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே கருதப்படல. பார்வதி ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமே இது ஒரு ப்ராப்ளமா பார்க்கல. நம்ம திவ்யா தம்மு ரூமுக்கு போயிட்டு எஃப்ஜே வா போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்க எல்லார்ட்டையும் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் அன்னைக்கு எபிசோட் உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஞாபகம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஸ்டாண்டு மாறுது. திவ்யா அந்த இடத்துல அப்படி ஒண்ணு வச்சதுக்கு அப்புறமா திவ்யா அண்ட் சாண்ட்ரா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த அன்பு கேங்க உடைக்கிறதா நம்மளுடைய வேலை அப்படின்னு முடிவு பண்ண உடனே இவங்க போயிட்டு பார்வதிட்ட கமருதி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான பிளான் எல்லாம் போட்டாங்க. நான் இவங்க கிட்ட சொன்னேன் 24/7 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஸ்டாண்ட் வந்து இந்த மேட்டர்லயே வந்து அன்ஃபேரா நடந்திருக்குது பார்வதிக்குன்னு இவங்க அந்த தம் ரூமுக்கு அப்புறம் தான் அந்த டிசிஷனை மாத்துறாங்க. சோ இவங்களுக்கு ஆக்சுவலா அந்த மேட்டர்ல சாண்ட்ரா சொல்ற மாதிரி வந்து ஐயோயோ அம்மம்மான்னு இவங்க அதரவும் இல்ல பதறவும் இல்ல சதறவும் இல்ல ஒன்னும் இல்ல. போய் சபரி கிட்ட சூப்பர் சூப்பர் நல்லா ஆடினா ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க இவங்க. இத போய் பதிலுக்கு கேள்வி கேட்க முடியாம தோழரின் மனைவி என்பதாலோ என்னன்னு தெரியல நடுவர் பதவியில் இருக்கும் மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்கள் வெரி குட் சூப்பர் பாருங்க அவன் கண்ணில் பயம் தெரிகிறது அப்படின்னார். சோ இந்த சாண்ட்ரா ராட் விஜேஎஸ் ஷாக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு விஜேஎஸ்க்கே விபூதி அடிச்சிட்டாங்க நம்மளுடைய சாண்ட்ரா. சூப்பர். இது ஒரு தனி குரூப்பிசம் மாதிரி ஃபார்ம் ஆகுது டேங்கரோட அப்படி இருக்கு. ஓ மை காட் இந்த சீசனே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான சீசன் தான். பிரியா ஒண்ணு பாருங்க இப்ப சுபிக்ஷா போயிட்டு இந்த ட்ரையோ கேங்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. சேர்ந்து இப்படி ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்களே இது கொஞ்சம் அன்ஃபேரா இல்லையா அப்படின்னு சுபிக்ஷா போய் ஓப்பனா அந்த ட்ரையோ கேங் முன்னாடியே போய் நிக்கிறாங்க. ஐ மீன் ட்ரையோ இந்த சென்ஸ் இந்த மூணு கல்லுசில்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கும் குரூப். சோ இந்த நியூ கேங்னு வச்சுப்போமே நியூ கேங் கிட்ட போய் கேக்குறாங்க இந்த மாதிரி. அதுக்கு சுபிக்ஷாக்கு இவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் இல்ல மத்தவங்க எல்லாம் மட்டும் ஃபேரா ஆடுறாங்களா இந்த வீட்டுல இல்லனா நாங்க இப்ப இந்த மாதிரி ஆடலனா மட்டும் இந்த கேம் ஃபேரா ஆடப்பட போகுதா மத்தவங்கனால சும்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு பதிலாங்க. அவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அதை மாத்துறதுக்கு உள்ள வந்த பெரிய ஞானிகள் மாதிரியும் பெரிய துறவிகள் மாதிரி இல்லங்க பெரிய வாய் அந்த கிளிகிளிக்கிற மாதிரி பேசுனீங்க நீங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். நாங்களாம் உங்களுக்கு சில்லறைய செதற விட்டோமே. இன்னைக்கு உள்ள போயிட்டு இவங்களாம் அன்ஃபேரா ஆடுறாங்க நாங்க மட்டும் ஃபேரா ஆடினா அதுக்கு ஒரு யூஸ் இல்லாம போயிருது நாங்களும் அன்ஃபேரா மாறிட்டோம்னு சொல்றது இதெல்லாம் ஒரு பதிலா? இது மாதிரி ஒரு பதில அந்த ட்ரையோ கேங் இந்த நியூ கேங் வந்துட்டு சுபிக்ஷா கேட்ட கேள்விக்கு வந்துட்டு இதுதான் அவங்களோட ரிப்ளை. அப்ப பார்த்து அவங்களுடைய பொறுப்பு என்ன லெவல்ல இருக்குது அப்படின்னு. இது ஒண்ணு. அடுத்து எல்லாரும் சேர்ந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை டார்கெட் பண்ணி தான் வந்து ஓட்டு போட்டாங்க இந்த மாதிரி நாமினேஷன் அந்த சைடு இருக்கிற மத்தவங்கள்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா இவங்க கம்பைண்டா விளாடுறாங்க. கணவன் மனைவியை உள்ளே அனுப்பியது பாஸோடைய தவறா இல்லையாங்கிறத அடுத்து பாத்துக்கலாம். கணவன் மனைவியா உள்ள அனுப்புறாங்க ஒரு கண்டென்ட்டா இருக்குமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள வந்து ஒரு அட்ராக்ஷனை புல் பண்றதுக்காகவே ஒரு கண்டஸ்டன்ட்டுங்க வந்து வைல்ட் கார்டுல புருஷ மாட்டேன் உள்ள சேர்ந்து போயிருக்காங்கப்பா என்னதுன்னு ஒரு இதை ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக ஒரு இதை பண்ணிருக்கிறாங்க அவங்க. அவ்வளவுதான். உள்ள போய் நீங்க 2 பேரும் ஒன்னாதான் ஆடணும்னு யாராவது சொன்னாங்களா? இங்க 2 பேரும் உங்களுடைய சாய்ஸ்ல நீங்க வேணும்னே சேர்ந்து அங்கங்க ஒட்டிக்கிறீங்க. நீங்க நினைச்சா தனியா கூட ஆடலாம் பண்ணலாம்ல. வெளியில ஆனா சொல்லிட்டுதான் போனாங்க 2 பேருமே சொல்லிட்டு போனாங்கன்னா என் கேம் ஆடுவேன் உள்ள போய் நாங்க அப்படிலாம் இருக்க மாட்டோம் காம்படிட்டர் தான் அப்படின்லாம் வீரவசனம் சொல்லிட்டு தான் உள்ள போனாங்க. ஆனா முடியல.
சோ அத வந்து எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி பாயிண்ட் பண்றாங்க. அதுல விக்ரம் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. நான் ஒரு இடத்துல உடைஞ்சு போய் ஒரு நாள் வந்து அந்த அந்த டாஸ்க் அப்புறமா உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு லோன்லினஸ் அன்னைக்கு தான் ஹிட் ஆச்சு இந்த வீட்ல. தனிமைனா எப்படி இருக்கும்ன்றது. அப்ப அப்படி திரும்பி பார்க்குற 2 பேர் கக 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 ககன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு இந்த வீட்ல வந்து உள்ள வந்து கிரியேட் பண்ற ரிலேஷன்ஷிப்ன்றத தாண்டி வெளிய இருந்தே உள்ள வரும்போதே ஒரு பாண்டோட உள்ள வந்து இந்த பாண்டுக்கும் எனக்கும் சண்டையே ஆக வாய்ப்பு இல்ல. எதிரா நாங்க போக வாய்ப்பே கிடையாது. எங்கள பிரிக்கவே முடியாதுன்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா 2 பேரும் ஒண்ணா விளையாடும்போது அது எவ்வளோ பெரிய அன்ஃபேரான ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு 2 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது. அதனால இவங்க 2 பேரும் ஒண்ணா ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஓட்டு போறேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை ஓப்பனா சொல்லி விக்ரம் போட்ட ஓட்டுங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் பார்த்துச்சு. அது வந்து கனியும் அதே மாதிரி தான் போட்டாங்க. கணவன் சாண்ட்ராவின் கணவராகிய பிரஜினுக்கும் பிரஜினின் சாண்ட்ரா இது மனைவியாகிய சாண்ட்ராவுக்கும் நான் எனது 2 ஓட்டுகளை போடுறேன்னு சொல்லி தான் அவங்க ஓட்டையும் அவங்க போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கான ஓட்ஸே வந்து ஒரு 4-5 ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவங்களுக்கு. பட் லாஸ்ட் விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் காம்படிட்டர் யாரு, உங்களுக்கு போட்டியே இல்லை நினைக்கிறது யாரு அப்படின்ற அந்த விஷயத்துல யாருமே வந்து ஃபேராவே ஓட்டு போடல. ஒரே ஒரு ஆளு இவங்க நம்ம ரம்யா ஜூ இவங்க மட்டும்தான் அவங்க சொன்ன காரணம் மட்டும்தான் வந்து நியாயமா பட்டுச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு கெமி வந்து எனக்கு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன மாதிரியே பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அடிச்சு நகர்த்தி என்ன விட வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்க. எனக்கு பார்க்கும்போது என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா விளையாடுறாளேன்னு இருக்கு. இது நிஜமா நான் வந்து ஒருத்தங்கள பார்த்து வந்து எனக்கு ஐயோ இவங்க செம்ம ஸ்ட்ராங் காம்படிஷன் நான் நினைக்கிறேன்னு சொல்றதுக்கான காரணமா கேட்கும்போது இது நியாயமா படுதுல இவங்க காரணம். மத்த காரணங்கள்லாம் நீங்க பாருங்க. யாரு ஸ்ட்ராங் கேட்டா சாண்ட்ரா வந்து அவங்க கூடயே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற திவ்யா தாங்க எனக்கு ஸ்ட்ராங். எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்ன்ற இடத்துல இவங்க யார ஓட்டு போடுறாங்கன்னா நிஜமா இவங்களோட ஸ்ட்ராங் காம்படிட்டர் ஓட்டு போடுறது இல்ல. இவங்கள நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா அவங்க பகைச்சிக்க மாட்டேன். இல்ல அவங்க பகச்சிக்க மாட்டேன். என் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு ஆளை நான் காட்டிக்கிறேன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னோட நிஜ காம்படிட்டரை நான் ரிவீல் பண்ண விரும்பல. என்னோட நிஜ காம்படிட்டரை நான் காட்டிக்கிட்டேன்னா ஓ எனக்கு நீ காம்படிஷனா என்ன நீ உன் காம்படிஷனா பாக்குறேன்னு அவங்க நினைச்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை நான் சொல்ல மாட்டேன். யார நான் சொன்னேன்னா இவங்கெல்லாம் ஒரு காம்படிஷனாப்பான்னு மக்களுக்கே வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை சொல்றாங்க. இவங்க நமக்கே தெரியுமா உனக்கு இவங்க காம்படிஷனாமா என்னமா நீ பேசுற அப்படின்ற நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமா ஒரு சாய்ஸ். அதாவது இவங்களுடைய காம்படிட்டர் யாருங்கிறத ரிவீல் பண்ணாம ஹைட் பண்றாங்களாமா. அந்த அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நமக்கு காம்படிஷன் அவங்க நம்ம மைண்ட்ல நம்ம நினைக்கிறோன்றத அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதாமா. ஐயோ என்ன ஒரு பிரில்லியன்ஸ். அதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் கொடுக்குற பிக் பாஸே நீங்க முட்டாளாக்குறதுக்கு நீங்க ஒரு பிளான் போடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. டாஸ்க் விளையாடவே துப்பு கிடையாது உங்களுக்குலாம். ஒரு வாரத்துல ஒரு கேரக்டர்ல உட்கார்றதுக்கு துப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கேம்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட விளையாடுறதுக்கு துப்பு கிடையாது. ஒரு ரூல்ஸை கொடுத்தா அந்த ரூல்ஸை 8 தடவை படிச்சாலும் 9 தடவை படிச்சாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு துப்பு கிடையாது. நீங்க வந்து பிக் பாஸையே முட்டாளாக்குற மாதிரி வந்து ஒரு வேலையை பாக்குறீங்க. இன்னைக்கு பிக் பாஸே சொன்னாரு அவமானப்படுத்திடாதீங்க இனிமே வாச்சு அப்படின்னு கெஞ்சுறாரு. மானத்தை வாங்கிறாதீங்களாடே அப்படின்னு இன்னொன்னு பண்றாங்க. என்னன்னா யார நீங்க வந்து போட்டியாவே நினைக்கல அப்படின்னு கேக்குறாங்கல்ல. சரி அதுலயாவது நிஜமாவே எனக்கு இவங்க எல்லாம் போட்டியே இல்லப்பா இந்த வீட்டுல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து யார வந்து போட்டியே இல்லைன்னு சொல்றாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்குல்ல யாரு உங்க போட்டின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பதில இதுல தூக்கி போடுறாங்க. சரியா? அதாவது வந்து இவன் எனக்கு போட்டியா இருப்பான்டா, இவன் என்ன மாதிரியே ஆடுறான்டா, இவன் செம்ம ஸ்ட்ராங்கா ஆடுறான்டான்னு நினைக்கிற ஆட்களை ஒண்ணு தூக்கி இந்த இதுல போட்டு அவங்க அசிங்கப்படுத்துறது. இவன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுறான். அவன் ஸ்ட்ரென்த்தை நம்ம உடைக்கணும்னா நமக்கு வீக் யாருன்னு கேக்குறாங்க. நமக்கு போட்டியே இல்லைன்னு யாரு கேக்குறாங்களோ அங்கே அவனை தூக்கி போடுவோம். இவனை அசிங்கப்படுத்தணும். அப்படி விளையாடுறாங்க இவங்க இந்த கேம் இல்லையா? சரி என்னோட உங்க காட் என்ன உங்க ஷீல்டு என்னன்னு கேட்டார்ல விஜய் சேதுபதி. அந்த மாதிரிதான் இது. என் ஸ்ட்ரென்த் என்ன என் வீக்னஸ் என்ன என் காம்படிட்டர் யாரு என் காம்படிட்டர் இல்ல யாரு. என் காம்படிட்டர் இல்லைன்னு சொல்றவன் தன்னை வளர்த்திப்பான். என்னடா இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நம்மள ஒரு காம்படிட்டர் இல்லைன்றாங்க இந்த கேம்ல அடிச்சு வரணும்டா நம்ம முன்னாடி அப்படின்னு அவங்க உள்ள வருவாங்க. தங்களை எல்லாரும் சேர்ந்து காம்படிட்டர்னு சொல்ற ஆளு ஓ ஓகே அப்ப நம்ம உண்மையா இத்தனை பேர் காம்படிட்டரா இருக்கிறோம் இந்த வீட்டுல. ஓ நம்ம இவங்களுக்கு காம்படிட்டர் ஆகிறோம் இவங்களுக்கு ஓ ஓகே ஃபைன் அவ்வளவுதானேங்க. அதனால அவங்களுடைய ஈகோவை நீங்க எங்க வந்து ஏத்தி விட்டுற போறீங்க? அவனுக்கு வந்து ஐயோ அவன் தலைகால் புரியாம ஆடிடுவான் அவனால நம்ம காம்படிட்டர்னு ஒத்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சா இது என்ன அதுல என்ன ஆயிரப்போது? ஒத்துக்கிறதுல ஒத்துக்குங்க. ஆமா இவன் தான் என் காம்படிட்டர்னு ஒத்துக்குங்க. இன்டர்நேஷனல்ல ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் வேர்ல்டு கப்பும் அதுவும் இதுவும் ஒலிம்பிக்ஸும் ஆடுற அவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஓப்பனா சொல்றாங்க எனக்கு காம்படிட்டர் இவர் தாங்க. லியோனல் மெஸ்ஸி சொல்றாரு என்னுடைய சக காம்படிட்டர் வந்துட்டு இந்த உலகத்திலே வந்து ரொனால்டோ தான். ரொனால்டோ சொல்றாரு என்னுடைய பெஸ்ட் காம்படிட்டர் யாருன்னா வந்துட்டு லியோனல் மெஸ்ஸி தான். நீங்க எல்லாம் என்ன அவங்க முன்னாடி நீங்க எல்லாம் ஒரு கேம் ஆடவே தெரியாத ஒன்னுத்துக்கும் துப்பு இல்லாத ஒரு 10-15 கண்டஸ்டன்ட் நீங்க வந்து ஒரு காம்படிட்டர் யாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வலிக்குது.
சோ இதை வந்து ரொம்ப அன்ஃபேரா விளையாடினாங்க. எல்லாருமே வந்துட்டு யாரு உங்களுக்கு போட்டியே இல்லைன்னு கேட்டா சரி, இப்ப இவங்க சொல்றாங்க யாரெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலையோ இந்த வீட்டை, யார் மேல ரீசெண்டா கோவமா இருக்கிறாங்களோ, யார் கூட எல்லாம் சண்டை போடணும்னு ஆசையாகுதோ அவங்க கூட எல்லாம் போய் இவர் இதெல்லாம் பண்றாரு, அவர் அதெல்லாம் பண்றாரு, எனக்கு அவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது, நான் பேசுறது அவருக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கும் அவருக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக அவர் வந்து இந்த வீட்டுல வந்து உனக்கு ஒரு போட்டியே இல்லையா? என்ன கேள்வி புரியுதா இல்லையா உனக்குலாம்? கனிக்கு இந்த கேள்வி புரிஞ்சுதா? கமலுக்கு அந்த கேள்வி புரிஞ்சா? மாத்தி மாத்தி இவங்களுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது, இவங்களுக்கு எதுவுமே இல்லை, இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால இவங்களுக்கு போட்டி இல்லை. சரி, பாரு பாரு வந்து யார சொல்றாங்க? எஃப்ஜே வந்து காம்படிட்டர். யார் போட்டியே இல்லை? போட்டியே இல்லைன்னு சொன்னது விக்ரம். விக்ரம். விக்ரம் வந்து இதெல்லாம் பண்றாரு, விக்ரம் வந்து ஏன்னா அதெல்லாம் விக்ரம் பண்றாரு. வந்து பார்வதியை சொன்னதால பார்வதி வந்து விக்ரம சொல்றாங்க. விக்ரம் வந்து இதெல்லாம் பண்றாரு, விக்ரம் வந்து அதெல்லாம் பண்றாரு, விக்ரம் வந்து கேம் இப்படிலாம் ஆடுறாரு, கேம் அப்படிலாம் ஆடுறாரு. விக்ரம் வந்து சரிம்மா, இதுக்கும் இப்ப கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமா இவர் இந்த கேம் ஆடுறதுனால இவர் எனக்கு போட்டி கிடையாது. என்னது இது? கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு அவங்க சொன்னது. அவரை பத்தின பிளஸ் எல்லாம் சொல்லி அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் சொல்லிட்டு இதனால இவர் எனக்கு போட்டியே கிடையாது சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்துச்சு பார்வதி சொன்னது. சோ இது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமா இதெல்லாம் வந்து வன்மையா அங்கேயே வந்து வச்சு செஞ்சு விட்டு இதுக்கு நீ ஓட்டு போடாம இருக்கலாம், வெளியே போய் 2 மணி நேரம் கை தூக்கி நில்லு அப்படின்னு சொல்லிருக்கணும் இவங்க. டோட்டலி அப்படிதான், யாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனாலதான் இன்னுமே யாரு இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்னு ஒரு ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா யாரையுமே இப்ப வரைக்குமே சொல்ல முடியல. 50 days வரப்போகுது தெரியல. நாளை சந்திப்போம் பிரியா. நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த கேம் வந்து சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறாங்களா அப்படின்றதெல்லாம் பாப்போம். ரொம்ப மந்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க. Let's wait and watch tomorrow. Thank you for joining, Priya. See you tomorrow. Bye bye. Good night.